தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு நான் பிறப்பித்த உத்தரவை அதிகாரிகள் மதிக்கவில்லை என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தான் பிறப்பித்த உத்தரவை மதிக்காதது ஏன் என அதிகாரிகள் விளக்கமளிக்க வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தனது உத்தரவுக்கு எதிராக மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தான் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதம் செய்தது ஏன் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு நான் பிறப்பித்த உத்தரவை அதிகாரிகள் மதிக்கவில்லை என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தான் பிறப்பித்த உத்தரவை மதிக்காதது ஏன் என அதிகாரிகள் விளக்கமளிக்க வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தனது உத்தரவுக்கு எதிராக மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தான் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதம் செய்தது ஏன் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு நான் பிறப்பித்த உத்தரவை அதிகாரிகள் மதிக்கவில்லை என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தான் பிறப்பித்த உத்தரவை மதிக்காதது ஏன் என அதிகாரிகள் விளக்கமளிக்க வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தனது உத்தரவுக்கு எதிராக மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தான் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதம் செய்தது ஏன் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார்.